நேர்மை மற்றும் சரியான விசாரணையின் மூலமாக தான் சில செய்திகளை சேகரிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது யாராலையுமே முடியாது. எப்பவுமே குற்றம் செஞ்சவங்க ப்ரொஃபஷனலி கில்லர்ஸ், ப்ரொஃபஷனலியா தன்னுடைய குற்றத்தை மறைப்பதற்காக குற்றவாளிகள்கிட்ட சில கடுமையான நடவடிக்கைகள் மூலமா தான் செய்திகளை பெற முடியும். யாரையும் கொல்வதற்கோ யாரையுமோ அடித்து துன்பப்படுத்துவதற்கோ எந்த சட்டத்திலையும் இடமில்லை. மனைவியை கூட கணவன் அடிக்கக்கூடாது, அப்பா அம்மாவை அடிக்கக்கூடாது, யாரையுமே குழந்தைகளை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாது. அப்படிதான் நம்மளுக்கு சட்டம் இருக்கு. ஆனால் எப்படி அந்த சட்டத்தை சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கக்கூடிய பெரிய குற்றவாளிகளை நீங்க எப்படி கூடி அவங்களோட செய்தி நம்ம சேகரிக்க முடியும்? அந்த மாதிரியான தருணங்களில் சில தீவிர நடவடிக்கைகள் எடுத்து அவங்க கிட்ட இருந்து சில செய்திகள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுது. அப்படி காலகட்டம் உருவாகும் போது தவறுதலாக சில மரணங்கள் ஏற்படக்கூடிய சூழலை சமூகம் பார்க்கிறது, சந்திக்கிறது. இது காவல்துறை நிறைய உளவியல் பிரச்சனைக்கு காவலர்கள் மற்றும் காவல்துறையினுடைய சார்ந்த நண்பர்கள் ஆகுறாங்க. காரணம் என்னன்னா, இப்போ எங்களுக்கு சிறைத்துறையை பொறுத்தவரை 8 மணி நேர பணி இருக்கு. ஆனா காவல்துறைக்கு 8 மணி நேரம் பணி இல்லை. ஆனா பிற மாநிலங்களில் 8 மணி நேரம் பணி இருக்கு. காவல்துறையில ஒரு திருமணத்திற்கோ, மகா பெரிய மனுஷி ஆனாலோ இல்ல மகன் விபத்துக்கானாலோ அந்த உயரதிகாரிகிட்ட ரோட்ல டிராபிக்ல இருக்கிற இன்ஸ்பெக்டர் அதை போட்டுட்டு எப்படி போக முடியும்? ஒரு கொலைகேஸ் விசாரிச்சிருக்கவர் எப்படி போக முடியும்? அந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழலை சரியான முறையில் கையாளாகாத விதத்துல அவங்க உளவியல் பிரச்சனைக்கு ஆளாக்கப்படுவதன் விளைவு சில சமயங்களில் அந்த சூழல் காவல் நிலையங்கள் வைத்து அந்த பராமரிக்கக்கூடிய வேலை அத்துமீறல்கள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். ஆனா அவர்களும் மனிதர்கள் தான். சக மனிதர்கள் கொள்வதற்கு எந்த விதமான மனநிலையும் இல்லை. எதேச்சையாக சில மனநிலைகளில் நடந்துவிட்ட தவறுகளுக்கு காவல்துறை பல இடங்களில் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது மன்னிக்க முடியாத ஒரு செயல். அது நீதிமன்றம் சரியாக கையாள்கிறது. அதற்குண்டான தண்டனை வந்த பின்பு நம்ம அதை பற்றி விரிவாக பேசலாம். பொதுவாக தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய இந்த ஆணவ படுகொலைகளாக இருந்தாலும் சரி, கஸ்டோடியல் டெத்தாக இருந்தாலும் சரி, ஏன் அங்க மட்டும் தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருப்பது என்பது உண்மை. வட மாவட்டங்கள்ல சில குறிப்பிட்ட சாதிகளுக்குள் மட்டும்தான் இருக்கு. இது அரசியல் தெரிந்தவங்க மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரிந்தது. தென் மாவட்டங்களில் ஏன் இந்த நிலை என்றால், தன்னுடைய தொழில் ஆளுமை,